ஹிந்துனால அப்பா அம்மா யாரும் ஏத்துக்கல எங்களை. என்ன சொல்றது, இல்ல என் பசங்க வந்து கிறிஸ்டனா போயிட்டாக்கா நாங்க வந்துட்டு என் பசங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கைவிட்டுட்டாங்க. ஸோ ஐ ஸ்டார்டட் லிவிங் இன் பிஜி. படிச்சுட்டே இருக்கேன். சரி, அம்மா அப்பா இல்ல என் பொண்ணு வந்து கன்வெர்ட் ஆயிட்டானா, என் பொண்ணு இல்லை எனக்கு, அவ செத்துட்டா, நீங்க போய் என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டுன்னு விட்டுட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் நாங்க ஆண்டவரை பிடிச்சிட்டு இருந்தோம். நான், என்னோட அக்கா, என்னோட ஒரு அண்ணா அண்ட் 2 அக்கா, ஒரு அண்ணா கன்வெர்ட் ஆயிருக்காங்க. இப்ப இன்னும் ஒரு அண்ணா இன்னும் கன்வெர்ட் ஆகல. ஸோ சொல்லிட்டாங்க இந்த மாதிரி, நாங்க உங்க கல்யாணத்துக்கு ஒன்றும் பண்ணி வைக்க மாட்டோம், நீங்க கிறிஸ்டியன்ல போயிட்டீங்கன்னா உங்க லைஃப் அவ்வளவுதான் முடிஞ்சது, யூ வாண்ட் டு கோ ஹெட்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. பட் அதுக்கப்புறம் அக்காவோட ஹஸ்பண்ட் கேன்சர் இருந்தது. அவர் கேன்சர்ல இறந்துட்டாரு. அப்பவும் அந்த சாவுக்கும் யாரும் வரல. அவங்க வந்து ஹர்த்தால் பண்ற மாதிரி, ஓகே இவங்க எல்லாம் கிறிஸ்டியன் ஆயிட்டாங்க, இவங்களெல்லாம் யாரும் இது பண்ணக்கூடாது, வீட்டுல சேர்க்க கூடாது, எந்த ஒரு ஃபங்க்ஷன்லயும் சேர்க்க மாட்டாங்க, எங்களை வந்து ஒரு அன்டச்சபிள் மாதிரி பண்ணிட்டாங்க. இன்னைக்கும் நாங்க அப்படிதான் இருக்கோம். பட் we have not left God. In fact, God has not left us alone. அப்புறம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நாங்க வந்ததுனாலயும் என்னோ தெரியல, God has still kept us alive. ஒரு சில நேரத்துல நாங்கெல்லாம் யோசிப்போம், ஆண்டவரே எப்படியெல்லாம் நீங்க கொண்டு வந்திருக்கீங்க எங்களோட லைஃப்ல, we are so thankful to you. இன்னைக்கு அண்ணா வந்துட்டு he worked in Indian Army and he was a JCO. அவர் மூலியமா எங்களுக்கு வேற 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 ஊருக்கு போறதுக்கு ஒரு அனுபவம் கிடைச்சது. ஒரு அப்பதான் we were there in Pune for 2 years. அப்போ ஆண்டவருக்குள்ள இன்னும் எங்களுக்கு வர்றதுக்கு ஒரு ஸ்லாக்கிங் கிடைச்சது. So that is the time when even my mom started coming. Okay, என் பசங்கெல்லாம் இப்படி போறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஃபீல் ஆச்சு, என்னதான் இருக்குது இந்த கடவுளுக்குள்ள, நம்மளும் வரலாம்னு சொல்லிட்டு. Even though she's not still taken baptism or anything, but she believes in Christ. இன்னைக்கும் வராங்க, சர்ச்சுக்கு வராங்க. அப்புறம் நாங்க பூனால இருந்து நெக்ஸ்ட் வி ஷிஃப்டட் டு பெல்காம்ன்ற ஒரு ஏரியால இருந்தோம். நாங்க பெல்காம்ன்ற ஊர்ல இருந்தோம். ஸோ அங்க என்னன்னா, அங்க ஒரு கிரேட் டெஸ்டிமனி, பிகாஸ் we didn't have a church there in Belgaum. There was not proper ஒரு சர்ச் இருந்தில்ல. And I used to write letters to Chennai that இந்த மாதிரி ஒரு சவுத் இந்தியா ஒரு சர்ச் இல்ல ஒரு சொல்லிட்டுன்னு. So by God's grace, before we could move from Belgaum, பெல்காம்ல ஒரு சபை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இட்ஸ் காட்ஸ் கிரேஸ், இட்ஸ் கோயிங் ரியலி வெல். அதுக்கப்புறம் நாங்க we moved to Bangalore. So Lord is wonderfully is taking us through even today. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா என்னோட கல்யாணத்துல நிறைய பிரச்சனை இருந்தது, because I didn't want to get married to a Hindu guy. Again, I was praying for my life partner also. ஆண்டவர் எனக்கு ஒரு கரெக்டான ஒரு லைஃப் பார்ட்னர் கொடுத்துருக்காங்க. அண்ட் I'm so blessed seeking the Lord rather than me seeking the Lord. He has known me in my mother's womb. I'm so honored, I'm so blessed, I'm so thankful about that. எனக்கு ஒரு சில நேரத்துல எனக்கு எல்லாமே, for me Jesus is everything, because I don't have a good conversation with my father, because நான் பிறந்தப்ப அவர் இல்லாதனால எனக்கு என் அப்பா தான், எனக்கு எப்பவுமே ஏசப்பா தான், அப்பா பாப்பா, whatever I feel like, this is what it is. He is my friend, he is my father, he is my mother. Certain times I have lost hope in everybody. இது ஒண்ணு எனக்கு கத்து கொடுத்தாரு ஆண்டவர். எனக்கு பைபிள் படிக்கிறப்ப கூட ஒரு சில நேரத்துல நான் சொல்லுவேன், ஆண்டவரே எனக்கு பைபிள் புரிய மாட்டேன், வாட் ஆர் யூ ட்ரைங் டு டெல், ப்ளீஸ் எனக்கு இந்த பைபிள புரியணும், எனக்கு புரிஞ்சுக்கணும், பிகாஸ் this words are very difficult for me, I'm not able to understand ன்னு சொல்லிட்டு நான் உட்காந்து கேட்பேன். Then he will speak to me through verse, you read like this, you read like that, then he will make me understand like a teacher, like a friend. He'll make me understand in the verse ipdi, and adu mattum illa, and he used to teach me
எனக்கு ஒரு சில ட்ரீம்ஸ் வரும். நான் வந்து ரொம்ப ஏமாந்துருவேன். யாராவது என் முன்னாடி வந்து அழுதாக்கா, வாட் எவர் ஐ ஹேவ், இஃப் தே ஆஸ்க் மீ, ஐல் கிவ் அப் எவ்ரிதிங் டு தெம். இஃப் தே சே, அவங்க பொய் சொல்லலாம், என்னதான் சொல்லலாம், பட் ஆனா ஐ ஃபீல் வெரி பிட்டி ஃபார் தெம் அண்ட் ஐல் கிவ் இட் எவ்ரிதிங். என்ன ரொம்ப ஈஸியா ஏமாத்திடலாம். இப்போ அதுவும் எனக்கு ஒரு ஜனங்க இப்படி இருக்காங்க. நீ புத்திகிட்ட ஸ்திரீயா இருக்கிறியே, எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஏமாந்துறியே, அது ஒண்ணு கத்து கொடுத்தாங்க. இஸ் சச் a wonderful God. I can't express my words in one word. He is the wonderful God. இன்னைக்கும் ஆக்சுவலி இன்னைக்கு என்ன டெஸ்டிமனினா, ஆக்சுவலி 1 வீக் 2 வீக்ஸ் எகோ வி வர் சர்ச்சிங் ஃபார் அ ஹவுஸ். எனக்கு இப்ப நாங்க இங்க இருக்கிற வீட்ல இருந்து எங்களை காலி பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் நான் என்னப்பா பண்றது, வேர் ஷுட் ஐ கோ. எனக்கு அம்மா இருக்காங்க, இப்ப அப்பா இருக்காங்க, என்னை நம்பி இருக்காங்க. வேர் ஷுட் ஐ கோ? ஐ டோன்ட் வாண்ட் டு கோ அவே ஃப்ரம் யூ. எனக்கு வந்து வீடு வந்து இந்த சர்ச் கிட்டேயே வரணும், சர்ச் கிட்டேயே இருக்கணும். அப்போதான் நான் என் அம்மாவை இன்னும் நான் ஆண்டுக்குள்ள கொண்டு வர முடியும் சொல்லிட்டு நான் ஐ வாஸ் ஆஸ்கிங் லார்ட் த சேம். அது நான் எப்படி கேட்டேனோ அதே மாதிரி ஆண்டவர் சர்ச் கிட்டேயே வீடு கொடுத்துருக்காங்க. ஸோ தட் ஐ கேன் அட்டெண்ட் ஆல் த மீட்டிங்ஸ் அலாங் வித் மை மதர். என்னோட என்ன வாஞ்சை இருந்ததுன்னா, அதாவது என்னோட குடும்பம் ஃபர்ஸ்ட், என்னோட குடும்பம். லெட் மீ ஸ்டார்ட் த கிளீனிங் ஃப்ரம் மை ஹவுஸ். இப்போ என் குடும்பத்தையே நான் ரட்சிக்கப்படாம நான் ஊராருக்கெல்லாம் நான் சுவிசேஷம் சொல்லி என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் என் குடும்பம் சாட்சியா நிக்கட்டும். என்னோட குடும்பம் சாட்சியா நின்னாதான் மத்த ஜனங்க வந்துட்டு they'll know that this is the Lord they are serving, this is the true living God they are serving சொல்லிட்டு this is what என்னோட வாஞ்சை இருந்தது. அது இப்போ பை காட்ஸ் கிரேஸ் மை மாம், நான் எந்திரிச்சு 4 மணிக்கு ஜெபம் பண்றனோ இல்லையோ, அதே அம்மா இன்னைக்கு இந்த பொண்ணு எனக்கு இல்ல, இந்த பொண்ணு எனக்கு செத்து போயிட்டா, இந்த பொண்ணை பத்தி புடிச்சிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்லயும் கொடுங்க, இந்த பொண்ணு எனக்கு இல்லவே இல்லைன்னு சொன்ன அதே அம்மா இன்னைக்கு வந்து அவங்களே வந்து சர்ச்சுக்கு வந்து உட்கார்ந்து கண்ணீர் விட்டு அழுகுறாங்க, எசப்பா எசப்பான்னு சொல்லிட்டு. I feel so blessed when she prays the Lord. It is like I can't express my joy. அவ்வளோ அழகா அவங்க ஜெபிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, நம்ம இழந்ததெல்லாம் நம்மளுக்கு ஆண்டவர் இருக்கிறாரு. எங்க அம்மா எப்படின்னா, ஒரு பொருள் வந்து யாருக்கும் தரமாட்டாங்க. பட் டுடே ஷி இஸ் டெல்லிங், எல்லாத்தையும் கொடுத்துடலாம், ஆண்டவர் நம்மளுக்கு கொடுப்பாரு. இதெல்லாம் தான் நம்மளோட ஆண்டவருக்குள்ள. the more you come, he will change your heart. He just spoke to me in this verse Psalms 37 4, I believe, I'm not sure. Whatever you desire in your heart, everything will be done. இப்படி நிறைய வசனங்கள், எனக்கு வசனங்கள் மூலமா ரொம்ப அழகா பேசுவார். நான் உட்காந்து அழுதுட்டு இருப்பேன், ஆண்டவரே நான் எப்படிதான் நான் ஜெபம் பண்ணோம், எப்படியெல்லாம் நான் ஜெபம் பண்ணோம், ஏன் குடும்பத்துக்காக I'll be the intercessor. நான் என்னோட எந்த பாவம் இருக்கோ, அதாவது என்னோட ஜெனரேஷன் கர்ஸ் இருந்தாலும் எல்லாத்தையும் எடுத்து போட்டு, அப்பா ஆண்டவரே என்னோட குடும்பம் வந்து ஒரு சாட்சியா நிக்கணும்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் என்னோட ஜெபம் இருக்கு. அண்ட் பை காட்ஸ் கிரேஸ் மை சிஸ்டர் இஸ் தேர், ஷீ இஸ் ஆல்சோ வெரி குட் பிலீவர், அண்ட் மை மாம் இஸ் தேர். என் அம்மா வந்து இன்னைக்கு இன்னும் அவங்க ஞானஸ்தானம் எடுக்கல, தயவு செய்து அவங்க ஞானஸ்தானத்துக்காக ப்ரேயர் பண்ணுங்க. This is my humble request that and when the Lord comes, that me and my family to be there, to be present in his presence. This is my humble request to one and all. ஆக்சுவலா நான் கொஞ்சம் லேட்டா ஜாயின் பண்ணவங்களுக்கு நான் திரும்பவும் சொல்றேன். ஜானவி வந்து இன்னைக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஸோ ரொம்ப அருமையா அவங்களோட டெஸ்டிமனியை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் நான் ஜானவி வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்தது இல்லை, பட் ஷி ஹஸ் பீன் மை ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட். ஆக்சுவலா ரொம்ப ஸ்பிரிச்சுவல் டிஸ்கஷன்ஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாப்புல, ரொம்ப வாஞ்சியாக இருப்பாப்புல. ஸோ லேட்டர் தான் நான் ரியலைஸ் பண்ணேன், ஷி இஸ் நாட் பார்ன் இன் அ கிறிஸ்டியன் ஃபேமிலி. ஸோ இப்போ இன்னைக்கு கேட்ட டெஸ்டிமனி படி பார்த்தா ரொம்ப டிஃபிகல்டிஸ் சி கேம் த்ரூ வெரி டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் இன் லைஃப். அவங்க இப்போ சொன்ன மாதிரி அவங்க ஃபாதர் வந்து
துபாய் போயிருக்கும்போது நிறைய காரியங்கள் அவங்களுக்கு கிடைச்சது. பட் ஓவர் டைம் they lost almost everything, so much so that they did not even have food. But Anna, when she came into Christ, when the family came into Christ, கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா காட் ஸ்டார்டட் பிளெஸிங் தம். ஸோ இப்போ இன்னைக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்கிற டாபிக் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் படி சீக் த லார்ட். ஸோ கடவுள் கிட்ட நம்ம ரிலேஷன்ஷிப். ஸோ நம்ம ஒரு சைடு பிளெஸிங்ஸ் நம்ம எதிர்பார்த்தாலும் இன்னொரு சைடு வந்து நம்ம வந்து நம்ம பிளெஸிங்ஸ் இன்ஃபேக்ட் இப்படி கூட சொல்லலாம், நம்மளுக்கு பிளெஸிங்ஸ் லைஃப்ல பிளெஸிங்ஸ் வேணும்னா கடவுளை மட்டும் விட்டுறக்கூடாது. நம்ம கடவுள் பிளெஸிங்ஸ் கிடைச்சாதான் நான் கடவுள்கிட்ட போவேன் அப்படின்னு நம்ம சொல்லாம, நம்ம சில வாழ்க்கையில சில இழப்புகள் வந்தாலும், அந்த சூழ்நிலை எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகள் இருந்தாலும் நம்ம கடவுளை மட்டும் விட்டு கொடுத்துடவே கூடாது. ஸோ அது ஒண்ணு. இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, அதாவது நம்மளோட லைஃப்ல வந்து நம்மளுக்கும் கடவுள்கிட்ட இருக்கிற உறவு. ஸோ ஜானவி வந்து she mentioned what is her relationship with God. ஸோ அவங்க she wants to first, அதாவது சுவிசேஷம் வந்து வேற எங்கேயோ போய் சொல்றதை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் இட் ஹாஸ் டு ஸ்டார்ட் வித் இன் அவர் ஃபேமிலி. நம்ம ஃபேமிலியில உள்ள எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களோ அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு ஜெபம் பண்றோம், அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்றோம். ஸோ ஃபார் தேட் வி ஹாவ் டு, அது நம்ம பிள்ளைங்களா இருக்கலாம், நம்ம பெற்றோரா இருக்கலாம், நம்மளோட சிப்ளிங்ஸா இருக்கலாம், நம்மளோட இன்லாஸ் இருக்கலாம், அவங்க எல்லாருமே கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஒரு பெரிய ஒரு கடமை. ஸோ வி ஹாவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் தேர். ஸோ அங்கதான். ஸோ இங்க நம்ம கோட்டை விட்டுட்டு நம்ம அங்க போய் மற்ற வெளியில இடங்கள்ல போய் நம்ம வந்து சுவிசேஷம் சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. ஸோ வி ஹாவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர். வி ஹாவ் டு 4 மணிக்கு எழுந்துச்சு ப்ரேயர் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாப்புல. ஸோ அந்த அதிகாலை ஜெபத்தை பத்தி சொல்லியிருக்கிறாப்புல. ஸோ த ரிலேஷன்ஷிப் வித் காட். ஸோ நாமளும் இன்னைக்கு நம்மளோட கருத்துக்களை சொல்லலாம். என்னென்ன சூழ்நிலைகள்ல நம்மளோட பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட். ஸோ அபவுட் விதின் அவர் ஃபேமிலிஸ், ஹவு டு பிரிங் பீப்புள் ஃபார்வர்ட். ஸோ அது மாதிரி கருத்துக்கள் நம்ம சொல்லலாம். ஸோ பேசிக்கலி சீக் த லார்ட். ஸோ என்னென்ன சுச்சுவேஷன்ஸ்ல நம்ம வந்து we have to give preference to God, priority to God. ஸோ அது மாதிரி காரியங்களை வந்து நம்ம இன்னைக்கு சொல்லலாம். நீங்களும் உங்க கருத்துக்களை நீங்க